உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அரசாங்கம் ஒரு மகிழ்ச்சியான தகவலை இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டா, அடடா இப்படியெல்லாமா செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை மாணவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அதாவது உயர்தர பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் திரைப்படம் பார்த்தல் மற்றும் கடற்கரைக்கு செல்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு நாங்க 5000 ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முன்மொழிவை முன்மொழிந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த முன்மொழிவை முன்வைத்திருக்கிறாரு. இவர் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி அப்படின்னு பார்த்தா, இந்த தலைமுறையினர் அவங்களுடைய பொழுதுபோக்கை சிறப்பான முறையில் கழிக்கிறதுக்கு அவங்க திரைப்படம் பார்க்கணும், நாடகங்கள் பார்க்கணும் மற்றும் கடற்கரையை போய் ரசிக்கணும், நல்ல இசையை அவங்க கேட்கணும். இது எல்லாத்துக்குமே நாங்க அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இளைய தலைமுறையினர் அடுத்த கட்ட வயது அடையும் போது அவங்களுக்கு இந்த படிமுறை ரொம்ப முக்கியமானது. இதனால இந்த விடயம் தொடர்பா நான் ஏற்கனவே பிரதமருடன் கலந்துரையாடி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்படி சிறந்த முறையில உங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறதுக்கு தான் இந்த காசு வழங்கப்படணும் அப்படின்னு நான் முன்மொழிஞ்சிருக்கேன். ஆனா நீங்க இதை வேற எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் பிமல் ரத்நாயக்க தெரிவிச்சிருக்கிறாரு.